நல்ல வேளை நம்ம சிட்னி டெஸ்ட் தோத்தோடனே என்ன நினச்சோம், நம்ம மேட்ச் தோத்தாலும் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம WTC ஃபைனலுக்கு போவோம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம போட்ட கணக்கு எல்லாமே தப்பாக போயிடுச்சு. இப்படி சொல்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரீஸில் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்ரீலங்காவை 9 விக்கெட் வித்தியாசத்துலேயே வின் பண்ணிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸை தாங்க கொடுத்தாங்க. பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 257 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ரன் வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சண்டிமாலும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாங்க. ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பரவாயில்லப்பா 257 ரன் எடுத்திருக்காங்க, பவுலிங்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதே மாதிரி ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச்சில் நடந்ததே வேற. ஆஸ்திரேலியா நீங்களே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கும்போது நாங்கள் சும்மா இருப்போமா, எங்களோட பேட்ஸ்மேன்ஸும் செஞ்சுரி அடிப்பாங்களா அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித்து, அலெக்ஸ் கேரி இவங்கெல்லாம் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 414 ரன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, கொஞ்சம் லீடு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் சுமாராக தாங்க வந்துருந்துச்சு. மேத்யூஸும் குசால் மெண்டிஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதனால ஸ்ரீலங்கா 231 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 75 ரன் எடுத்தால் போதும் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியா பெரிய பெரிய ஸ்கோரையே அசால்ட்டாக சேஸ் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கும்போது 75 ரன்னெல்லாம் அவங்களுக்கு பெரிய மேட்ரா. அதனால் இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டெஸ்ட் மேட்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸை 2-0 அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப அழகாக ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தான் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சில் தோற்றுருந்தாலும் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க. இன்னிங்ஸ் மற்றும் 242 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா வீழ்த்தினாங்க. ஆனால் இந்த தடவை ஸ்ரீலங்கா போன தடவை மாதிரி அவ்வளோ மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தாதுங்க. ஏன்னா அவங்களோட சொந்த மண்ணிலே ஆஸ்திரேலியா கிட்ட இந்த திணறாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயாவது ஸ்ரீலங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.